சமுத்திரக்கனி அண்ணன், நீங்க எனக்கு சொந்தக்காரருன்னு மறந்துட்டீங்களா? என் பொண்ணு இந்திரஜா உங்க நம்பரை பெரியப்பா அப்படின்னு சேவ் பண்ணியிருக்குது. அந்த இந்திரஜாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து 1.5 மாசம் ஆகுது. அந்த குழந்தை எப்படி இருக்குது, என்ன பண்ணுதுனாவது ஃபோன் பண்ணியாவது விசாரிச்சிங்களா? அந்த குழந்தைய நேரில் வந்து பார்த்தீங்களா? இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை. ஏன்னா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ரோபோ சங்கர் சமுத்திரக்கனி அண்ணனை கேட்டிருக்காங்க. சமுத்திரக்கனி அண்ணனும், நான் வராதது என் தப்பு தான், நான் ரொம்ப ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்துட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டாரு. சமுத்திரக்கனி அண்ணன், நீங்களும் ரோபோ சங்கர் நானும் ஃபியூச்சரில் ஒரு படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ரோபோ சங்கர் இனி அவ்வளவுதான், ரோபோ சங்கருக்கு நோய் வந்துருச்சு, இனிமேல் அவன் கம்பேக் கொடுக்க மாட்டான் அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ரோபோ சங்கர் அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்து இப்போ வேற லெவலில் மாஸ் லுக்கிங்கில் இருக்காரு. அதுக்கெல்லாம் காரணம் ரோபோ சங்கரோட ஒய்ஃபும் ரோபோ சங்கரோட பொண்ணும் தான். அந்த அளவுக்கு ரோபோ சங்கரை உடல்நிலையை கவனித்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க.